என் அன்பு தோழர்களே, பியூட்டி இஸ் நாட் டிசைடட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் பிசிக்கல் அப்பியரன்ஸ். பெரும்பாலான தமிழ் படங்கள், அதுலேயும் குறிப்பாக காதல் படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய ஹீரோயின்ஸ், கதாநாயகிகள் எல்லாருமே ரொம்ப அழகாக வெள்ளையா இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. அதுலேயும் சில டைரக்டர் சில படங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து உண்மைக்கு நெருக்கமாக அவங்க உணரணும், ஏதோ பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து நடிக்கிறா அப்படின்றது மாதிரி அவங்க உணரணும் அப்படின்றதுக்காக சுமாரான பெண்களை கூப்பிட்டு வந்து ஹீரோயினாக நடிக்க வைப்பாங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டு எந்த படங்களிலும் கருப்பா இருக்கிற பொண்ணு மேல கதாநாயகனுக்கு காதல் வர்ற மாதிரி காட்டவே மாட்டாங்க. இது ஏன் இந்த ஒரு கேள்வி வருது. இன்னொரு கேள்வி, தமிழ் படங்கள்ல அதாவது தமிழ் படங்களில் பெரும்பாலான ஹீரோயின்ஸ் கதாநாயகிகள் எல்லாருமே வேறு மொழியிலிருந்து வந்து நடிக்கிறாங்க. மலையாளத்திலிருந்து வந்திருப்பாங்க, இல்லை கன்னடத்திலிருந்து வந்திருப்பாங்க, இல்லை தெலுங்குலேருந்து வந்திருப்பாங்க, இல்லை நேராக ஸ்ட்ரைட்டாக பாலிவுட்லேருந்தே இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு கேள்வி இருக்குது. இந்த கேள்வியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிக்கிறேன். இப்போ நான் சுமாரான பொண்ணு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொன்னேன். அப்படி சொல்கிறது அடிமுட்டாள்தனம், ஆனால் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பெண் அப்படின்னு சொன்னாலே அழகுதான். அதில் வந்து சுமாராக இருக்கிற பொண்ணா, அல்லது கருப்பாக இருக்கிற பொண்ணா, வெள்ளையாக இருக்கிற பொண்ணா, குண்டாக இருக்கிற பொண்ணா அப்படின்னு எல்லாம் சொல்கிறது, பேசுறது அடிமுட்டாள்தனம். ஸோ இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். ஸோ இந்த தமிழ் படங்களில் பெரும்பாலான ஹீரோயின்ஸ் எல்லாருமே மலையாளத்திலிருந்து வேறு மொழியிலிருந்து கூப்பிட்டு வருவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு ரெண்டு ரீசன் சொல்கிறாங்க. முதல் ரீசன் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், காமன் தான். அதாவது கல்ச்சரல் பேரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு எவ்வளவுதான் மாற்றங்கள் வந்திருந்தாலுமே இன்றளவும் பெண்கள் மேலே இந்த சமுதாயம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து வச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதாவது ஒரு பெண்ணா இப்படி தான் இந்த வயசில் இப்படி தான் ட்ரெஸ் போடணும், அதே மாதிரி இந்த வயசில் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது பெண்கள் மேலே. ஸோ அது வந்து இன்றளவும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாதா? பெற்றோர்கள் வந்து பெண்கள் மேலே இருக்கிற ஒரு அக்கறையில் தானே சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாமே ஏற்றுக்க முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்க சொல்கிறதுல முழுசாக, அதாவது முழுமையாக சரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அட் த சேம் டைம் அவங்க சொல்கிறதுல முழுசாக தவறு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அவங்க சொல்கிறதுலையும் சில விஷயங்கள் ஏற்றுக்கக்கூடிய விஷயங்களாகவும் இருக்குது. அதே மாதிரி ஏற்றுக்காம தவறான, அதாவது ஏற்றுக்க முடியாத விஷயங்களும் இருக்குது. ஸோ அதை பற்றி பேசணும் அப்படின்னா நான் செப்பரேட் வீடியோவே மேக் பண்ணணும். கண்டிப்பாக ஃபர்தர் வீடியோஸில் நான் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஸோ இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். ஸோ இது முதல் ரீசன், கல்ச்சரல் பேரியர்ஸ் முடிஞ்சிருச்சா? ஸோ இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாருங்க, ஏற்கனவே ஒரு பெண் என்பவள் இந்த மாதிரி சினி ஃபீல்டில் வர்றதுக்கே ஏற்கனவே கல்ச்சரல் பேரியர்ஸ், இந்த மாதிரி நிறைய தடைகள் இருக்குது. ஆனாலும் அந்த தடைகளை எல்லாம் உடைச்சிட்டு ஒரு பெண் வந்தாலுமே அந்த பெண்ணுக்கு இன்னொரு தடை இந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே இருக்குது. என்ன தடை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறத்தை வச்சு, அதாவது கலர், அவங்க வந்து வெள்ளையாக இருக்கிறாங்களா, ரொம்ப அழகாக இருக்கிறாங்களா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அவங்களுடைய திறமையை யாரும் பார்க்குறது கிடையாது. ஸோ இதுதான் இப்படி தான் இந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அவங்க வந்து வெள்ளையாக இருக்கணும், அதே மாதிரி அழகாக இருக்கணும், அதே மாதிரி திறமையும் இருக்கணும். சில நேரத்தில் திறமை இல்லைனாலும் அவங்க அழகாக இருக்கணும், அவங்க வெள்ளையாக இருந்தாலே அவங்க வந்து அக்செப்டட் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஆனால் அவங்க வந்து திறமை இருந்தும் சில பேர் வந்து திறமை இருக்கும் ஆனால் அழகு இருக்காது, அவங்களுடைய பார்வையில் அழகாக இருக்க மாட்டாங்க, வெள்ளையாக இருக்க மாட்டாங்க அப்படின்றதுனாலேயே எத்தனையோ பெண்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? ஸோ இதுதான் ரெண்டாவது விஷயம், ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அதாவது ரோட்ல வந்து சாக்கடை இருந்தால் நம்ம வந்து கிளீன் பண்ணிடலாம். ஆனால் சில பேருக்கு மனசுக்குள்ளேயே சாக்கடை வச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த சாக்கடையை வந்து அவங்க மனசு வச்சாதான் கிளீன் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ இந்த மாதிரி கருப்பாக இருக்கிற பொண்ணுங்க, அதே மாதிரி குண்டா இருக்கிற பெண்களை எல்லாம் நீங்கள் நிறைய படங்களில் ரொம்ப தப்பாக காட்டியிருப்பாங்க. அதுவும் காமெடி அப்படின்ற ஒரு பேரில் ரொம்ப தப்பாக காட்டியிருப்பாங்க. ஒரு வடிவேலு சார் அவர்களுடைய ஒரு காமெடி இருக்குது. அந்த காமெடியில் வந்து கவுண்டமணி சார் அவர்களும் செந்தில் அவர்களும் இந்த மாதிரி பொண்ணு பார்க்க போகிறாங்க. அதில் வந்து வடிவேலு அவர்களுடைய தங்கச்சிக்கு தான் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு காமெடி, அதில் வந்து காமெடி சீனாக வச்சுருப்பாங்க. அதில் அவங்களுடைய தங்கச்சியினுடைய பேர் வந்து மணிமேகலை அப்படின்ற ஒரு பேர் வச்சுருப்பாங்க. மணிமேகலை பாருங்கள், எவ்வளவு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய பெண் மணிமேகலை. ஸோ அந்த மணிமேகலையினுடைய பேர் வச்சுட்டு அந்த பெண்ணு வந்து ரொம்ப கருப்பாக இருக்கிற மாதிரி, அந்த பொண்ணை பார்த்த உடனே செந்தில் அவர்களுக்கும் கவுண்டமணி அவர்களுக்கும்
ரொம்ப ரொம்ப வெறுப்பாகிற மாதிரி, ஐயோ இந்த பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு லாயக்கே இல்லை அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்ணுற மாதிரியான ஒரு சீனே வச்சுருப்பாங்க தமிழில் ஏதோ ஒரு படத்தில். அந்த படத்தினுடைய பேர் எனக்கு ஞாபகத்தில் வரல. ஸோ இந்த மாதிரி படங்கள் மூலமாக குண்டா இருக்கிற பொண்ணு, சுமாராக இருக்கிற பொண்ணு, இந்த மாதிரி கருப்பாக இருக்கிற பொண்ணு, ஸோ இவங்க எல்லாம் இவங்களுடைய பார்வையில் எப்படி தெரியுறாங்க அப்படின்னா, நான் புரிஞ்சுக்கிட்டது, ஆட்டக்குண்டு லெக்கக்கில்ல அப்படின்னு சொல்லுவாங்க கன்னடத்தில் ஒரு பழமொழி. அதாவது இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள்லாம் விளையாட்டில் இருக்கலாம், ஆனால் உங்களை வந்து நாங்கள் கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் இது, எவ்வளோ கேவலமான ஒரு எண்ணம். ஸோ இது வந்து மாற்றிக்கணும், இது வந்து மாற்றிக்கிட்டால் நல்லது அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லாருமே ஒரு பெண் அப்படின்னு சொன்னாலே எல்லா பெண்களும் ஒரு ஒரு காலகட்டத்தில் தாய்ஸ்தானத்துக்கு போகக்கூடிய பெண்கள் தான் இல்லையா? ஸோ அம்மா, தங்கச்சி, அக்கா, நம்ம காதலிக்கக்கூடிய பெண்கள், நம்ம காதலிக்கக்கூடிய பெண்ணாக இருக்கலாம். ஸோ எல்லா பெண்களையும் நம்ம வந்து அவங்களுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு அவங்க அழகாக இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணுறது வந்து ரொம்ப முட்டாள்தனம். ஸோ அவங்களுடைய மனசு வச்சு, அவங்களுடைய அறிவு தான் அவங்க ஒரு பெண்ணுக்கு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க பெரியோர்கள். ஸோ அவங்களுடைய மனதளவில் அவங்க தூய்மையாக இருக்கிறாங்களா? பெண் மட்டும் கிடையாது, மனிதர்கள் அப்படின்னு சொன்னாலே அப்படிதான். மனிதர்கள் எல்லாருமே மனதளவில் தூய்மையாக இருக்கிறாங்களா? அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு? அவங்களுடைய எண்ணம் எல்லாம் ரொம்ப தூய்மையாக இருக்குதா? இப்படி தான் பார்க்கணும். இந்த விஷயங்களின் அடிப்படையில் தான் ஒருத்தர் வந்து அழகாக இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியும். கடைசியில் இன்னொரு விஷயம், இந்த பெண் அப்படின்னு சொன்னாலே பெண்கள் வந்து இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தியாக தான் நான் பார்க்குறேன். இது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கன்னடத்தில் ஒரு எழுத்தாளர், மிகப்பெரிய ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு எழுத்தாளர் குவெம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து தேசிய கவி. அவங்க வந்து ஸோ அந்த தேசிய கவி குவெம்பு அவர்கள் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, என்னுடைய பார்வையில் பெண் என்பவள் ஒரு மிகப்பெரிய சக்தியாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கும் உண்மை அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு யோசிச்சு பார்க்குறப்போ. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோவில் நான் பேசின விஷயங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய அபிப்பிராயம் என்னவாக இருந்தாலும் நீங்கள் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் பற்றி பேசலாம். பாசிட்டிவாக இருங்க, கண்டினியூஸ்லி நாலேஜ் கெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வணக்கம் தோழர்களே.